ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டாக ஒரு சில அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற எஸ்எம்எஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நிறைய பேருக்கு அப்டேட்டாக தெரியாத இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு அப்டேட்டாக வந்திருக்கு, எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கு. அது எது போல் எஸ்எம்எஸ் வருது, எது போல் எஸ்எம்எஸ் வந்தவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கார். அது என்ன கமெண்டா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற கமெண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட்டாக இந்த வீடியோ இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூடுதலாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாகவும் இந்த கலைஞர் மகளிர் உரிமையிலிருந்து தெளிவான விளக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில பாயிண்ட்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்எம்எஸ் எப்படி வரும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, இதுக்கு மேலே இந்த ஸ்கீம் சிறப்பாக செயல்படுமா, இல்லை இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் கொண்டு வருவாங்களா, மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இதுக்கு மேலே கலாய்வு ப்ராசஸ் நீண்ட நாட்களுக்கு நடைபெறாத இருக்குது. கலாய்வு ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெறுமா, அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கைலாம் அடுத்த கட்டமாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனாக டீட்டெயிலாக இருக்க போது. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய தகவலாக நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோவில் நம்ம சொல்லனாலும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கான தெளிவான வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக செகண்ட் பார்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான், அப்டேட் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டும் என்னவா தெரியும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிக்கலாம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் விடுபட்டவர்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தீர்வாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கார் அப்படின்றத டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலான அப்டேட்டாக நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் விண்ணப்ப படிவம் தன்னார்வர்கள் மூலயமா விண்ணப்பிக்க 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு தன்னார்வர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டோக்கன் மூலயமா வழங்கி விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து ஆன்லைன் செயலி மூலம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க தன்னார்வர்கள். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நகரங்களில் ஒட்டுமொத்தமாக 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் கட்டமாக செப்டம்பர் 14-15 1,03,00,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக செப்டம்பர் 14-15 ரூபாய் 1000 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கிரெடிட் ஆயிருது அவங்களோட வங்கி கணக்கிற்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கலாய்வு ப்ராசஸ், ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு திரும்ப பண்ணலாம். அதாவது நிராகரிக்கப்பட்டவங்க ஒரு 56 லட்சம் பேர் இருந்திருந்தாங்க. அவங்க மேலும் இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம், நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு கருதுனீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு. அதன் மூலயமா கிட்டத்தட்ட 11,85,000 பேருக்கு மேலே மேல்முறையீடு பண்ணிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே சில பேர் விடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த விடுபட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் தீர்வு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்சியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநாட்டில் டீட்டெயிலான முதலமைச்சர் ஒரு பேச்சை வெளியிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்களுக்கு விரைவில் தீர்வு அப்படின்ற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,06,00,000 பெண்கள் பயன்பாட்டில் தேர்வு செய்யப்பட்டு வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பணம் வராதவர்களுக்கு விடுபட்டவர்களுக்கு விண்ணப்பங்களை ஆய்வு செய்து விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்ட விதிகளின்படி தீர்வு காண வேண்டும் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது சம்பந்தமான ஏற்கனவே இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தெளிவாக இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதன்படியே பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், அடுத்து வருவாய் கோட்டாட்சியர், வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கலாய்வு ப்ராசஸ் மேற்கொண்டாங்க, பரிசீலனைக்கும் ப்ராசஸ் மேற்கொண்டாங்க. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஆர்டிகலாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டில் கூடுதலான பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இல்லாத அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேட்டாக பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்கே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு போகும். அதாவது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும். அதில் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய ஆர்டிகல் இருக்கும். அதன் மூலயமா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கலாய் ப்ராசஸ் முடிந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு 1,13,85,300 மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களுக்கு இந்த மாதம் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற தெளிவான விளக்கமாக தெரிவித்தாங்க. நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம். பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களை 2 லட்சம் பேருக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதியே
பணம் வந்து மேல்முறையீடு பணங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மீதமுள்ளவர்களுக்கு எப்போ வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மீதமுள்ளவர்களுக்கு அடுத்த மாதம் வந்து கலாய்வு ப்ராசஸ், பரிசீலனை ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பணம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு இந்த மாதம் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. மார்ச் மாதம் கண்டிப்பாக வந்து முதல் தவணையாக உங்களுக்கு வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி வராதவங்க கண்டிப்பாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்த ப்ராசஸ் என்னவோ அவங்க உங்களுடைய ஆவணத்தை எல்லாமே வந்து கேட்டுட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து வீடியோ பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக நிறைய பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீடு பணம் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ண வரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வந்து வரும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ஸே வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், வணக்கம் அண்ணா, நான் மேல்முறையீடு பண்ணியிருந்தேன். இன்று 7/2/2024 எஸ்எம்எஸ் வந்தது, விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது இப்படிக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி, இப்போ எனக்கு பணம் வருமா, திருச்சி மாவட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு ஏற்கப்பட்டுள்ளது, அதாவது பெறப்பட்டது இல்லை, விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டு பாருங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு ₹1 கிரெடிட் அடுத்த கட்டமாக வந்து ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு ₹1000 கிரெடிட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2வது மாதம் ஒரு சிலவங்க மேல்முறையீடு பணங்களை மீதி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ்லாம் வந்து வந்திருக்கு. மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்தால் எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து ஒரு சில எஸ்எம்எஸ்லாம் வந்து வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த எஸ்எம்எஸும் எப்படி வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை கண்டினியூவாக வந்து இதே போல் வந்து பார்த்துனுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து கூடுதலான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய வந்து கேதர் ஆகிருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களுக்கும் சரி, இல்லை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து யூஸாக இருக்கும். அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புறம் இந்த ஸ்கீம் வந்து செயல்பட போது லோக்சபா தேர்தல் வந்து வரத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை திமுகவின் தரப்பில் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. ₹1000 பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1500 வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதிகள் வந்து இந்த லோக்சபா தேர்தலை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி திமுகவினர் திட்டமிட்டப்பட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் மூலமாக வந்து கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே வந்து தெளிவான விளக்கமாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து ₹1000 ₹1500 வந்து உயர்த்துவாங்களா இல்லை வந்து உயர்த்த மாட்டாங்களா அப்படின்றத. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக வந்து நமக்கு தமிழக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தே ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ₹1000 ₹1500 வந்து உயர்த்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சமயம் நமக்கு தகவல் மூலமாக தான் வந்து இது வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 இருந்து மேலும் அதிகரிக்க தமிழக அரசு தற்போது எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. தற்போது உள்ள நிதி நெருக்கடியில் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்தியமில்லை. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து இது ₹1000 இருந்து ₹1500 வந்து உயர்த்தத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது சாத்தியமில்லை அப்படி ஒன்று அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அப்படியேப்பட்ட வாக்குறுதிகள் வந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் சமயத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் அதிகாரிகள் ஒரு சில அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1500 நீங்கள் 2026 கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தல் 2026 1500 வருமா வராதான்றது நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவறான கமெண்ட்லாம் வந்து பண்ண வரீங்க. உங்களுடைய விருப்பம் என்னவோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து வந்து செயல்படுமா இல்லை வந்து செயல்படாத நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, இல்லை மேலும் வந்து ஒரு சிலவங்க வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு இன்ன வரைக்கும் வந்து பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்களே, அது சம்மந்தமாக வந்து பணம் வருமா வராதான்றதே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுறவங்க மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஸ்டார் ஐக்கானோ இல்லை வந்து ஏதாவது வந்து லோகோ வந்து போட்டு மென்ஷன் பண்ணி ஏதாவது வந்து ஒரு எமோஜி வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பணம் வந்து கட்டாயம் வர வேண்டும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கேட்டிங்கன்னா நம்ம தெளிவான விளக்கமாக வந்து சொல்லுவோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் பணம் வந்து இது வரைக்கும் மேல்முறையீடு பண்ணிட்டு விடுபட்டாத வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 90%
மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முதல் வந்து சேர்ந்து போய்விட்டது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களுக்கு வந்து விடுபட்டு இருக்கலாம். அந்த பட்டியலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குமாறு திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவுறுத்தியே இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். அதாவது வந்து உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பட்டியல் வந்து எடுக்கிறாங்க. யாராருக்கெல்லாம் வந்து பணம் வந்து ஒரு சிலவங்க வந்து வராது இருக்கோ, விடுபட்டு இருக்கோ, மேல்முறையீடு பண்ணிட்டும் பணம் வராது இருக்கலாம். ஒரு சிலவங்க வந்து முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணாத வந்து தவறு விட்டுருக்கலாம். அவங்களுடைய லிஸ்ட்லாம் வந்து எடுத்துன்னு வராங்க. இன்ன வரைக்கும் வந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. உங்கள் ஏரியாவில் வந்து இந்த லிஸ்ட்டு வந்து திமுகவினர் தரப்புலேருந்து ஏதாவது வந்து எடுக்கிறாங்களா, ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்களா, ப்ரூஃப் ஏதாவது வந்து வாங்குறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதன் மூலியமாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஏரியாவை மென்ஷன் பண்ணி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு 2 வாரமாக வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எஸோ இல்லை வந்து ஏதாவது அப்டேட் கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற தகவல் கண்டிப்பாக வந்து மற்ற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக வந்து போய் சேரும் அப்படின்றதுனால தான் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு தெளிவான தகவலை வந்து மென்ஷன் பண்ணுறேன். எஸ்எம்எஸ் வந்து ஏற்கப்பட்டுள்ள, அதாவது மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஏற்கப்பட்டுள்ள எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவும் தெரியும். என்ன எஸ்எம்எஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த எஸ்எம்எஸை வந்து பார்க்கலாம். அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும். இது மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் வந்து சரி, இல்லை ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் வந்து சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ, மேல்முறையீடு பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அது போல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து கிரெடிட் ஆக போகுதுன்னா, இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை, நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது போல் எஸ்எம்எஸ் வந்து ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது போல் யாராருக்கெல்லாம் இது போல் எஸ்எம்எஸ் வந்தும் அப்ரூவல் மெசேஜ் வந்தும் பணம் வந்து ஒன்றும் வராது இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக நம்ம வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சேகரித்து ஒரு தனி வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு வந்திருக்கும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் தரப்புலேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து அனுப்புறது போல இதே போல் எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன், வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதம் இறுதிக்குள், அதாவது நவம்பர் மாதம் இறுதிக்குள் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்துள்ள மேல்முறையீடு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணையில் உள்ளது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இது குறித்து விசாரிக்கும் பொழுது தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவிக்குமாறு ஒத்துழைக்குமாறு வந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் இறுதிக்குள் தங்களுடைய மேல்முறையீடு மனு எண் பரிசீலிக்கப்படும் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் எஸ்எம்எஸ் வந்தும் பணம் வராத இருக்குதா, இல்லை ஃபஸ்ட்டாக வந்த எஸ்எம்எஸ் அப்ரூவல் மெசேஜ் வந்தும் இந்த எஸ்எம்எஸ் வந்து பணம் வராத இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது லோகோவோ இல்லை வந்து ஏதாவது வந்து எமோஜி போட்டு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தனியாக வந்து உங்களுடைய கமெண்ட்டை உடனடியாக நாங்கள் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து தெளிவாக வந்து சொல்லலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தான காரணத்தினால அடுத்த வீடியோவில் தெளிவாக வந்து மேல்முறையீடு பண்ணவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பிக்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெளிவான விளக்கமாக வந்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு என்னென்ன முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு, என்னென்ன எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கூடுதலான தகவல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக புதுசாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாவோ, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போடலாமா, இல்லை வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே அதுதான், கமெண்ட் பாக்ஸ்க்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும், எந்த ஒரு டவுட் கேட்டாலும் உடனடியாக வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து பதில் என்னவோ அதை கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத வெற்றிகரமாக உங்கள் தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கேன். இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து கேதர் பண்ணி உங்களுடைய 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.